அப்படின்னா இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய், தேவனுடைய வீடுன்னு சொன்னால் ஆலயத்திற்கு போய் என்ன செய்தார்களாம்? அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது, கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடிய இவர்கள் அவருடைய சந்நிதியில் அழுதிருக்கிறார்கள். அப்போ ஏன் அழறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே, அந்நிய ஜனங்கள் எங்கள் மேலே என்ன செய்கிறாங்க? யுத்தம் செய்ய வருகிறார்கள். நாங்கள் யுத்தத்திற்கு போகிறோம், நாங்கள் தோற்றுவிடக்கூடாது, எங்கள் பிள்ளைகள் தோற்றுவிடக்கூடாது, நாங்கள் மரித்து போகக்கூடாது என்பது தானே. இதற்காக தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆலயத்தில் வந்து அழுது ஜெபித்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், என்ன படிக்கிறோம்? ஒரு நாள் முழுவதுமாக 26வது வசனத்தில் படிக்கிறோம். அன்று சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் அவர்கள் செலுத்தினார்கள். இப்போது இது எதுக்கு உபவாசத்தை ஜெபிச்சாலும், சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி தங்களுக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று தங்கள் குறைகளை பாவங்களை அறிக்கை செய்து ஜெபித்திருக்கிறார்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம் தமிழில் நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் சாப்டர் 7 verse 6. அவர்கள் மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் அங்கே சொன்னார்கள். பார்த்தீங்களா? இப்போ இங்கே என்ன படிக்கலாம்? இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் செய்த பாவத்தை கடவுள் மன்னிக்கும்படியாக, தேவன் மன்னிக்கும்படியாக உபவாசித்து அவர்கள் போய் ஜெபிக்கிறார்கள். அவங்க என்ன அறிக்கை செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பாவிகள், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொல்லி போய் அறிக்கை செய்கிறார்கள். அப்போ உபவாச ஜெபம் இப்படி இவர்கள் ஜெபித்த பொழுது தேவன் அவங்களுடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை மன்னிக்கிறார். தொடர்ந்து பார்க்குறோம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்திலிருந்து படிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்திலிருந்து படிப்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தில் இருந்து படிங்க. ம் 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 பாருங்க, தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் இரவு முழுவதும் தரையிலே கிடந்தார். ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். ஏன் தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக அப்படி இருந்தான் என்று சொன்னால், தாவீது செய்த பாவத்தின் மித்தம், தாவீது செய்ததான பாவத்தின் மித்தம் கர்த்தர் தாவீதின் குழந்தையை அடித்தார். கர்த்தர் தாவீது செய்த பாவத்தின் மித்தம் அந்த குழந்தை மிக அருவருப்பான நிலையில், விகாரமான நிலையில் பிறந்தது. அந்த குழந்தையை பார்த்த தாவீது மிகவும் வேதனைப்பட்டு அவன் உபவாசித்து தரையிலே படுத்து அழுகிறான். ஏன் எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க செய்துங்க, பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கிறதே, என் பாவத்தின் மித்தம் கடவுள் என் மகனை அடித்தாரே, என் பாவத்தின் மித்தம் என்னுடைய குழந்தை இவ்வளோ விகாரமாய் மாறிப்போனதே என்று சொல்லி தாவீது தேவனுடைய சமூகத்தில் அவன் தரையில் படுத்து அழுது கிடந்தான். தொடர்ந்து படிக்கிறோம் 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீது ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பார்த்தீங்களா? அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், தாவீது எப்படி ஜெபித்தான் நமக்கு தெரியல, ஆனால் எப்படி ஜெபித்திருக்கிறான்னு சொன்னால், ஏன் ஆண்டவரே இப்படி பிறந்தது என்று சொல்லி அவன் ஜெபித்த வேளையில் 7ஆம் நாளிலே அந்த பிறந்த குழந்தை மரித்து போனது. 7ஆம் நாளிலே அந்த குழந்தை மரித்து போனது. அப்படின்னா இந்த தாவீது எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறார்னா, ஏறத்தாழ 7 நாட்கள் அவர் என்ன பண்ணியிருக்கார்? தரையில் படுத்து புரண்டு, என் மகனுக்கு இப்படி சம்பவித்து விட்டதே,
என் குழந்தை இப்படி பிறந்து விட்டதே என்று சொல்லி வேதனைப்பட்டு அவர் ஜெபித்திருக்கிறார். அந்த குழந்தை மரித்து போனதுனால நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். பிள்ளை செத்து போயிட்டு என்று அவரோடு எப்படி சொல்லுவோம், அதிகமாக வியாக்குலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிட்டா என்று அறிந்து தன் ஊழியக்காரர் நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தார்கள். அப்போது அவன் புசித்தான். பிரைஸ் லார்ட். அப்போ உபவாசித்து எத்தனை நாள் ஜெபித்திருக்கிறார்னா, தன்னுடைய மகனுக்காக 7 நாட்கள் ஜெபித்திருக்கிறார். 7 நாட்கள் ஒன்று புசிக்கல குடிக்கல, தான் செய்த பாவம். அப்போ எவ்வளோ பாவத்தை தாவீது உணர்ந்திருப்பார் என்று பாருங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபவாசிக்கும் பொழுது அங்கே நடந்ததான சம்பவம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், மறுபடியும் சங்கீதம் 35ஆம் சங்கீதத்தில் 11வது வசனம், 12வது வசனம், 13ஆம் வசனத்தில் படிக்கும்போது, சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தில் 35ஆம் சங்கீதத்தின் 11, 12, 13. ஆமென். பாருங்க, தாவீது தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனைகளை பாருங்க. கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாதது என்னிடத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீது செய்யாத ஒரு தவறை, செய்யாத ஒரு குற்றத்தை, செய்யாத ஒரு பாவத்தை இவன் செய்தான் என்று சொல்லி கற்பனையாக பொய்யாக சாட்சிகளை பிணைக்கிறார்கள். அது இன்னைக்கு நடக்குது இல்லைங்களா? ஒருவர் செய்யாத குற்றம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ தாவீதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. தான் செய்யாத ஒரு தவறுக்காக, தான் செய்யாத ஒரு காரியத்திற்காக தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்திருக்கிறது. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாக இருந்தபோது இரட்டு என் உடுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. 13ஆம் வசனத்தில் யாருக்கெல்லாம் அவர் சுகமாகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாரோ, யார் விடுதலை ஆகணும்னு தாவீது ஜெபம் பண்ணாரோ அவங்க சுகமாயிட்டாங்க, விடுதலை ஆகிட்டாங்க. ஆனால் அவர்களே தாவீதுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இது பெரும்பாலும் ஊழியக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார்கள், விசுவாசிகளுக்காக மன்றாடி உபவாசம் போடுகிறார்கள். அவங்க சுகமாக இருக்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், அல்லது சுகமாக மாறணும், கல்யாணம் பண்ணணும், இப்படி பல்வேறு காரியங்களுக்கு ஊழியக்காரர்கள் ஜெபித்து விடுதலை பெற்ற பிற்பாடு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதே ஊழியக்காரருக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் தாவீதுக்கு நடந்திருக்கிறது. அப்போ தாவீது எத்தனை நாள் உபவாசம் தான் நமக்கு தெரியல. ஆனால் அது ரெட்டு என்பது அந்த நாட்களில் கோணி பையை கட்டி கொண்டு புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய சமூகத்தில் பிறருக்காக உபவாசம் இருந்தார் தாவீது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிறருக்காக, நமக்காக இல்லை, பிறருக்காக. மற்றவங்க சுகமாக வேண்டும், மற்றவங்க விடுதலை பெறணும், மற்றவங்க பாவத்திலிருந்து வெளியே வரணும் என்பதற்காக தாவீது உபவாசத்தை ஜெபம் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதக்காரர் தான் சொல்லுகிறார். நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒருவர் நேசிக்கும் பொழுது கூட உபவாசம் பண்ணியிருக்காங்க. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் 31ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம், 31, 13வது வசனம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். 31, 1 சாமுவேல் 2 சாமுவேலா? 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 1 நாளாகவும் 10ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். 1
1 நாளாகமும் 10ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். பாருங்க, இப்போ மறுபடியும் கூட நீங்கள் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை மறுபடியும் பாருங்க. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தின் 12, 13 கூட படிக்கலாம். அவர்களில் பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுவதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருக்க சவுலின் உடலையும் அவன் குமாரின் உடலையும் எடுத்து யாக்கோபுக்கு கொண்டு வந்து யாப்பேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி அவளுடைய எலும்புகளை எடுத்து யாப்பேசில் இருக்கிற தோப்பில் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் செய்தார்கள். சவுல் தாவீதுக்கு விரோதமாகவே செயல்பட்டார். அநேக சமயங்களில் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாகவே செயல்பட்டார். தேவன் ஒரு சமயத்தில் சவுல் மேலே பரிசுத்த ஆவியை எடுத்துவிட்டு அசுத்த ஆவியை சவுலுக்குள்ளே அனுப்பினார். ஆனால் இந்த சவுலை நேசித்த மக்கள் சவுல் இறந்து போனான் என்று தெரிந்து அந்த சவுலோட எலும்புகளை கொண்டு வந்தார்கள். சவுல் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலிருந்து எலும்புகளை கொண்டு வந்தார் என்று சொன்னால், அப்போ இது எதன் மித்தமாக என்று சொன்னால், சவுலை அங்குள்ள மக்கள் நேசித்திருக்கிறார்கள். அன்பின் மித்தமாக அவர் ஒருவேளை கடவுளுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும் அல்லது தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும் இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் இருந்ததினால அவரை ஜனங்கள் நேசித்தார்கள். நேசித்ததன் மித்தம் எலும்புகளை கூட கொண்டு வந்து அடக்கம் செய்தார்களாம். அப்போ எவ்வளோ அன்பாக இருந்திருப்பாள் என்பது பாருங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாம் இப்போ ஒருவரை விரோதம் செய்வோமானால் அவர் மேலே பலவிதமான குறைகளை சொல்லுகிறோம், குற்றங்களை சொல்லுகிறோம், எத்தனையோ விதமான தவறுகளை அவங்க மேலே சுமத்துகிறோம். அப்போ என்ன இல்லாமல் போயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குறைகளை சொல்லும் பொழுது, குற்றங்களை சொல்லும் பொழுது என்ன இல்லாது போயிடுன்னா அன்பு இல்லாமல் போயிடும். ஒருவர் மேலே நீங்கள் தொடர்ந்து குற்றங்களையும் குறைகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்களானால் நமக்குள்ள அன்பு இல்லாமல் போய்விடும். ஆனால் இப்படி குறைவுள்ளவர்கள் பைபிளில் வேதாந்தத்தில் இருந்திருக்கிறாங்க, தவறுகளை செய்தவங்க வேதாந்தத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்காக அவர்களை நேசிக்கிற மக்களும் இருந்திருக்கிறார்கள். அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே, இந்த சவுல் ஐயாவை எங்களுக்கு ராஜாவாக வைத்திருந்தீங்களே, இவர் அபிஷேகம் பண்ணியிருந்தீங்களாப்பா, இவர் ஊழியக்காரராக பயன்படுத்திங்களா ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறவங்களும் அன்பு செலுத்தவங்களும் இருந்திருக்கிறாங்க வேதாந்தத்தில். அதனால்தான் எலும்புகளை கொண்டு வந்து அடக்கம் செய்தார்கள். 7 நாள் உபவாசம் செஞ்சுருக்காங்க. அது பாருங்கள், எலும்புகளுக்காக. அல்லேலூயா. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் என்னவாக இருந்தார்களாம், தங்களுக்கு பிரியமானவர்கள். இப்போ இதெல்லாம் கூட இப்போ நிறைய இடங்கள் நடக்குதுங்க. அதான் கிறிஸ்துவ அல்லாதவங்க கூட ஒரு இறந்து போனால் அந்த நாள் முழுதும் சாப்பிடாமல் இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கே மனசு தோணலைங்க. எனக்கு ஒரு நல்ல மனுஷன் இறந்து போயிட்டார், அந்த சாவுக்கு போனதுலேருந்து சாப்பாடு இறங்கலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அங்கே சம்பவம் நடந்திருக்குது. என்ன சம்பவம்னு பாருங்கள். யார் இறந்து போனதா? சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடினால் அல்லது மரித்து போனபடினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் என்ன செய்திருக்கார்கள்? உபவாசமாக இருந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இன்னும் கூட சில வசனங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். உபாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தேவனுடைய மன்னிப்புக்காக, தேவன் நம்மளை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் பண்ணியிருக்காங்க. 9ஆம் அதிகாரத்தில் 15, 16 வசனங்களை படிங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 15, 16 வசனங்கள். உபாகமம் 9ஆம் அதிகாரத்தின் 15, 16 வசனங்களை படிப்போம். ம் 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 ம்
வார்க்கப்பட்ட கண்டுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகி போனதை கண்டேன். அப்பொழுது படிங்க. ம் 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. மோசே என்கிற தேவனுடைய ஊழியக்காரர் இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்தை அவர் பார்க்கிறார். அவர் என்ன செய்தார்களாம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதை துதிப்பதை அவர்கள் மறந்து கையினால் செய்யப்பட்ட பொன்னை வெள்ளியை வார்ப்பிக்கப்பட்டதான விக்கிரகங்களை அவர்கள் ஆராதிப்பதை தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவன் மோசே அதை பார்த்த பொழுது தன் மனதில் வேதனை கொண்டார். கவனிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் தன் சொந்த பந்தங்களை காட்டிலும், அதாவது சகோதரன் சகோதரிகளை காட்டிலும், அண்ணன் தம்பி உறவுகளை காட்டிலும், தன்னிடத்தில் வந்த ஜனங்கள், அவங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது, அவங்க யாரும் இவங்க யாரும். ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட ஜனங்களை வழி நடத்துவதிலே மோசே மிகவும் அக்கறை உள்ளவராக, அன்புள்ளவராக, பொறுப்புள்ளவராக இருந்திருக்கிறார். இதுதான் ஊழியக்காரருடைய வாழ்க்கை. ஊழியக்காரங்க அண்ணங்க தம்பி மாமா மச்சான் இவங்களுக்கெல்லாம் உபசரணை செய்வதை காட்டிலும் தன்னிடத்தில் அனுப்பப்பட்டதான விசுவாசிகள், தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதான மக்களை வழிநடத்துவதில் அவர் அக்கறை உள்ளவராக இருந்திருக்கிறார். அந்த ஜனங்கள் எப்பொழுது பாவம் செய்கிறார்களோ அப்பொழுது மோசேக்கு கோபம் அதிகமாக வருகிறது. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இவ்விதமாய் பாவம் செய்கிறார்களே, இந்த ஜனங்கள் உம்மை விட்டு விக்கிரகத்தை வணங்குகிறார்களே என்ற மனவேதனையில் அவர் என்ன செய்தார்? இந்த ஜனங்களை பார்க்காமல் 40 நாட்கள் போய் அவர் மலையில் மேலே புசியாமலும் குடியாமலும் கர்த்தர் சமூகத்தில் உபவாசித்து இந்த ஜனங்களுக்காக அழுது ஜெபித்து கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் இரவும் பகலும் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் அங்கே மலையின் மேல் அழுது கொண்டிருந்தேன். காரணம் உங்களுடைய பாவத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். தேவன் அவர்களை மன்னிக்கும்படியாக இந்த மோசே ஆகிய தேவனுடைய ஊழியக்காரர் யாரை மன்னிக்க முடியாதுன்னா, தன் குடும்பத்தாரை, தன் ஜனங்களை, தன் மக்களை குறித்து அவர் அது ஜெபிக்கல. சபை மக்களை, தன்னிடத்தில் வழிநடத்தக்கூடிய மக்களுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. அவர் கர்த்தர் அந்த ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் இவர்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறார். உபவாச ஜெபம். ஆண்டவரே, இவர்கள் இவ்வளோ பெரிய பாவம் செய்கிறார்களே, இவர்களை மன்னிங்க ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாப்பை குறித்து பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆகாப்பு என்கிற ராஜா மிகவும் ஒரு கெட்ட ஒரு ராஜாவாக இருந்தார். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமென். நீ அவனை பார்த்து ஆமென். ஆமென்.
பாருங்க, ஆகாப்பு எலியாவை நோக்கி, என் பகஞ்சனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் உன் பொல்லாப்பை வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவரையும் விடுபட்டவரையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணிதன் மித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கு அகயாவின் குடும்பத்தாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்களானால் 27 வசனம், ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ஆமென். எலியா என்கிற தீர்க்கதரிசி இந்த ஆகாப்பை சபித்து அல்லது கண்டித்து அவன் செய்த பாவத்தை உணர்த்தின பொழுது ஆகாப் ராஜாவுக்கு பயம் ஏற்பட்டது. ஐயோ, நான் செய்த பாவத்தை இந்த ஊழியக்காரன் கண்டுபிடித்து விட்டார், நான் செய்த பொல்லாப்பை இந்த ஊழியக்காரன் கண்டுபிடித்து விட்டார். அவர் சொல்றார் பாருங்க, எலியாவை பார்த்து, என் பகஞ்சனே. ஆகாப்பு என்ன சொல்லியிருக்கணும்? தீர்க்கதரிசியேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை, என் பகஞ்சனே என்னை கண்டுபிடித்து விட்டாயா, என் பொல்லாப்பெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடுச்சா, என் அக்கிரம அநியாயமெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடுச்சா இல்லையா? அப்போ எலியா சொல்கிறார், நீ எப்படியெல்லாம் உன்னை கடவுள் தண்டிக்க போகிறார், எப்படியெல்லாம் உன்னை ஒப்பு கொடுக்க போகிற என்கிற வரிசைப்படுத்தி சொல்லும் பொழுது ஆகாப்புக்கு பயமும் நடுக்கும் உண்டாக என்ன செய்தான்? உபவாசிக்கிறான். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 27 வசனத்தில், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஆகாப் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மை நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால், தாழ்ந்து கிடக்கிறபடினால் நான் அவன் நாட்கள் இந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்கள் இதை வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். கர்த்தர் அழிக்க நினைத்ததை கூட ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதலோ உபவாசமோ தடுத்து நிறுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன செய்திருக்கணும்? ஆகாப்பை கர்த்தர் அடித்து கொண்டு இருப்பார், அவருடைய சந்ததி அழிச்சிருப்பார். ஆனால் இவன் போய் என்ன செய்கிறான்? ஐயோ, நான் செய்த பொல்லாப்பு, நான் செய்த பாவம், எனக்கு மன்னிங்க என்று அவன் தாழ்மையாய் தரையில் விழுந்து உபவாசித்து அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அதை பார்த்தார். அந்த உபவாச ஜெபத்தை பார்த்தார், அவனுடைய மனத்தாழ்மையை பார்த்தார். கர்த்தர் சொல்கிறார், இவனுடைய நாட்களிலே அந்த பொல்லாப்பை இவன் மீட்டு மேல் நான் வர வைக்க மாட்டேன் என்று தேவன் தன் மனதை மாற்றிக்கொண்டார், அவனை மன்னித்தார். அன்பானவர்களே, இந்த காலவேளையிலே உபவாச ஜெபம் என்பது உங்கள் வாழ்க்கையில் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, உங்கள் தேசத்தை மட்டுமல்ல, உங்கள் பகஞ்சனை கூட அது மன்னிக்க செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன குறைகளை குற்றங்களை செய்தீங்களோ அதெல்லாம் உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த குறை, இந்த தவறு நான் செய்து விட்டேன், ஆண்டவரே இந்த மாதிரியான காரியம் நான் செய்து விட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் மனதுருக்கமாய் மாறுவார். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பொல்லாப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த பொல்லாப்பை தேவன் தடுத்து நிறுத்துவார், நன்மை செய்வார். நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அபத்தமான காரியங்கள் நடக்கிறது. அது விபத்துக்கள் நடக்கிறது, மரணங்கள் நடக்கிறது, வியாதிகள் வருகிறது, வறுமை வருகிறது, பொல்லாப்புகள் வருகிறது. இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்மை சுதாரித்து கொண்டு, ஒருவேளை தேவனுடைய கோபம் நம்ம மேல் இருக்கிறதோ என்று உணர்ந்து நீங்கள் உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் பொழுது உங்களை நீங்கள் தாழ்த்தும் பொழுது கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது நம்ம அவர் மன்னித்து பொல்லாப்பிலிருந்து நம்மளை பாதுகாப்பார், மரணத்திலிருந்து பாதுகாப்பார், வியாதியிலிருந்து பாதுகாப்பார். அப்போ உபவாச ஜெபம் என்பது அவ்வளோ ஒரு வல்லமுள்ள ஜெபமாக அது காணப்படுகிறது.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க ஏராளமான ஒரு சத்தியங்கள் இந்த உபவாசத்தின் மூலமாக நிறைய நம்ம பார்க்க முடியும். ஒன்று ரெண்டு கிடையாதுங்க, ஏராளமான வசனங்களும் நிறைய இருக்கிறது. நீங்கள் நெகமியா 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை மட்டும் படிச்சிருங்க, நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஒன்று நெகமியான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். நெகமியா 1ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தில், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று பார்க்கிறோம். இது தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அல்ல, தன் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக நெகமியா உபவாசிக்கவில்லை. நெகமியா என்ன கேள்விப்பட்டான்னு சொன்னால், நெகமியா தேசத்தில் உள்ளதான தேவாலயத்தில் மதில்கள் எல்லாம் பாழடைந்து கிடக்கிறது, இடிந்து போயிருக்கிறது, அவைகள் எடுத்து கட்டுவார் இல்லை, இவைகளெல்லாம் சுட்டரிக்கப்பட்டது என்று அவர் கேள்விப்பட்ட பொழுது எதற்காக ஜெபிக்கிறார் சொன்னால், ஆலயத்தை கட்ட வேண்டும், மதில் சுவர்களை கட்ட வேண்டும், இடிந்தது சரி பண்ண வேண்டும், சுட்டரிக்கப்பட்டதை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நெகமியா என்ன செய்தாராம்? வசனம் என்ன சொல்கிறது? நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கத்தோடு இருந்தேன். நம்ம யாராவது இறந்து போயிட்டா தான் துக்கமாக இருப்போம், நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா துக்கமாக இருப்போம், ஏமாந்து போயிட்டோம்னா துக்கமாக இருப்போம், நம்மளை யாராவது வருத்தப்படும்படி ஏதாவது பேசிட்டாங்களா தான் துக்கமாக இருப்போம். என்னைக்காகிலும் தேவனுடைய ஊழியம், தேவனுடைய ஆலயங்கள் பல இடங்களிலே கட்டப்பட வேண்டும், பல கிராமங்களில் கட்டப்படணும் அல்லது பட்டணங்களில் கட்டப்படணும். நிறைய இடிக்கப்பட்ட ஆலயங்கள், உதாரணத்துக்கு மணிப்பூர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, கடந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டது கிட்டத்தட்ட 450 ஆலயங்கள் சுட்டரிக்கப்பட்டது. 450 ஆலயங்கள் சுட்டரிக்கப்பட்டது. ஆலயங்களை இடித்து ஆலயத்தின் மேலே ஏறி படிக்கட்டில் ஏறி அங்குள்ளதான சிலுவையை அவர்கள் தகர்த்து விட்டு அங்கே இவங்க கொடியை கொண்டு போய் நாட்டினார்கள், சிலுவையை தகர்த்தினார்கள், இயேசு கிறிஸ்துடைய அந்த உருவத்தை தகர்த்தினார்கள், அவைகளாக இடித்து தரமட்டமாக்கினார்கள், பெண்களை கற்பழித்திருக்கிறார்கள், கிறிஸ்தவ பைபிள் எடுத்து கொளுத்திருக்கிறாங்க, கிறிஸ்தவ பாஸ்டர்மார்கள் எல்லாம் அடித்து அவங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கிறார்கள், திருச்சபை நடத்தாமல் செய்திருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் நம்முடைய தேசத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த இடத்துல மணிப்பூர் பகுதியில் நடந்திருக்கிறது. எத்தனையோ மக்கள் நம்ம அதை பார்த்துருக்கிறோம். எத்தனை பேர் அவங்களுக்காக உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை ஆலயங்கள் இடிக்கப்பட்டது ஆண்டவரே, எத்தனை ஆலயங்கள், எத்தனை விசுவாசிகள், எத்தனை ஊழியக்காரர்கள் எவ்வளோ பணங்கள் அவங்க செலவு பண்ணி பிரயாசப்பட்டு கட்டின ஆலயங்கள் எல்லாம் போய் இடித்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அதை கட்டி கொடுங்கப்பா, அந்த ஊழியக்காரர்களை தேற்றுங்க ஆண்டவர். இன்னை வரைக்கும் மணிப்பூரில் பிரச்சனைகள் இன்னும் தீர்ந்த பாடாக இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கக்கூடிய எத்தனை விசுவாசிங்க நீங்கள் ஜெபிக்கிறீங்க? இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற எத்தனை விசுவாசிகள் உலகம் முழுவதும் மணிப்பூருக்காக ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற வேளையிலே மணிப்பூருக்காகவே அமெரிக்க தேசத்து மக்கள் என்னை நிற்க வச்சு ஜெபம் பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு பிரதர் வந்திருக்காரு. மணிப்பூரில் நடக்கூடிய சம்பவங்கள்லாம் நாங்கள் வீடியோக்களில் பார்க்குறோம். அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள். சில பேர் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உபவாசிப்பது நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய உடைமைகளுக்காக மட்டுமல்ல, பாவங்களுக்காக மட்டுமல்ல, பிறருக்காக மட்டுமல்ல, தேவனுடைய ஊழிய வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டும், சபை வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டும், சபையை குறை சொல்லக்கூட மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சபையிலேருந்து பிரிந்து போன மக்களுக்காக உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும். அவங்களிடத்தில் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மாதிரி நடந்திருக்கிறது ஆண்டவரே நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லி ஜெபித்து பாருங்கள். கட்டாயமாக கர்த்தர் பலனை கொடுப்பார். உபவாச ஜெபம் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்யும். உபவாச ஜெபத்தின் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் இந்த தேசத்தில் நடந்திருக்கிறது, வேதாந்தத்தில் நடந்திருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய சம்பவங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகவே உபவாசத்தை ஜெபிப்பது என்பது ஊழியத்தை கட்டும், விசுவாச குடும்பங்களை கட்டும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டும், நம்மை பரிசுத்தப்படுத்தும், தேவனோடு இணைக்கும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். எல்லா இடையும் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இந்த நாட்களிலே உபவாசத்தை ஜெபிக்கும்படியான ஒரு பொருத்தனையோடு கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட்.